உங்க பிரசனம்தான் எனது தகுதி. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் என் கூட சேர்ந்து உலகமெல்லாம் மறக்குதப்பா. உலகமெல்லாம் எனக்கு இனிக்குதையா, உம் நாமம் துதிக்கையிலே. இயேசையா உம் அன்பை, எஸ் லார்ட், உங்களுடைய அன்பை நான் ருசிக்கையில. உம் நாமம் துதிக்கையிலே. இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே. சேர்ந்து என் உயிரான இயேசு என் உயிரோடு என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அப்பா, எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த ஒரு வார்த்தையின் வேலையை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா இந்த ஒரு வார்த்தை அப்பா, இந்த 40 நாள் தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் இந்த சிலுவை நிந்தனைய தியானித்து வருகிறோம் அப்பா. இந்த நாள்லையும் அந்த சிலுவை நிந்தனைய ஆண்டவரே கற்றுக்கொள்ள அப்பா, நிறைய விஷயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. என்னை தரை மட்டும் தாழ்த்தி நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் தாமே என்னோட நாவில் வெளிப்படுங்க அப்பா. என்னோட சுய வார்த்தை ஒன்றும் அப்பா என்னிடத்தில் வெளிப்படாதபடி ஆவியானவர் தாமே வெளிப்படுவீராக. ஆவியானவர் தாமே வெளிப்படுவீராக அப்பா. 2 செவியும் அப்பா திறக்கட்டும், 2 செவியும் இந்த வார்த்தை கேட்கட்டும் ஆண்டவரே. முற்றிலுமாக உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் மாத்திரம் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளோதான சத்தம்? ஹல்லேலூயா, ஆமென். உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம சொல்கிறாதீங்க, வேர்டு வந்து போட்டுறாதீங்க. இன்னைக்கு வந்து வார்த்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். இந்த 40 days ப்ரேயரில் வந்து நான் வந்து டெய்லி ப்ரேயர் வந்துட்டுருக்கிறப்ப இப்படி கேட்டேன், எதனால் ஆண்டவர் தாளந்து இல்லாதவர்களை, ரிஜெக்ட் பண்ணுறவங்கள, இக்னோர் பண்ணுறவங்கள, ஒன்றுத்துக்குமே பிரோஜனமே இல்லாதவங்களை ஆண்டவர் எதுக்கு தேர்ந்தெடுக்கணும், என்ன எதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்கு இந்த 40 days ப்ரேயரில் வந்து இந்த ஒரு கொஸ்டின் வந்து நான் ஆண்டவர் இடத்துல வச்சேன். எதனால் என்னை தேர்ந்தெடுக்கணும்? ஆண்டவர் நினச்சா ஒரு நல்ல ப்ரீச்சரை கொண்டு அவரோட வார்த்தையை சொல்ல வைக்கலாம் தானே. ஆண்டவர் நினச்சா நல்ல பாடுறவங்களை கொண்டு அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தலாம் தானே. வேற என்ன தாளந்தெல்லாம் சொல்லலாம்? இன்னும் நிறைய தாளந்து இருக்கு. ஸோ அநேக தாளந்து இருக்கு. அந்த தாளந்து உள்ளவர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்காம, எதனால தாளந்தே இல்லாம, தாளந்து இல்லாமல் இல்லை, எதுக்குமே யூஸே இல்லைன்னு சொல்லிட்டு உலகம் வந்து ஒதுக்குதுல்ல, அவங்கள எதுக்கு ஆண்டவர் பிக் பண்றாரு? யார்கிட்ட ஆன்சர் இருக்கா? ஏன்னா இது ஒரு நாள் வந்து இங்கே எடுத்தாங்க, இந்த நிந்தனையில் வந்து பெரியமா வந்து ஒரு நாள் எடுத்தாங்க, அதில் எனக்கு வந்து இந்த பதில் கிடச்சிது. ஸோ அதை குறித்து நம்ம விரிவாக வந்து பார்க்க போகிறோம். அவ்வளோதான். யார் கவனிச்சிங்கன்னு பார்ப்போம். இல்லையா? அந்நிதி நீதி நேற்று எடுத்தது இல்லை. ஓகே, நானே சொல்கிறேன். வசனத்தை எடுத்தவங்க நல்லா சத்த போட்டு நல்ல ஒரு கம்பீரமான குரலில் வந்து இப்போ எனக்கு வாசிக்கணும், ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு வசனம் ஐசையா, அதாவது ஏசாயா 53:3 வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும். யாருங்க அது? யாரு? கிறிஸ்துவ இங்க சொல்றாங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், அடுத்து துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு
நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் ஏன் தாளந்தே இல்லாதவர்களை ஒரு ரிஜெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணவங்கள ஆண்டவர் ஏன் பிக் பண்ணார்? ஆண்டவர் ஏன் சூஸ் பண்ணார்? பர்பஸ். ஓகே, வேற வசனத்திலே இருக்கு, திரும்பி சொல்ல மாட்டீங்களே. ஏன்னா அவர் அசட்டை பண்ணப்பட்டவர். ஆமென். இதுதான் பதில். தான் அனுபவிச்ச கஷ்டத்தை என் பிள்ளை அனுபவிக்க கூடாது. தான் அனுபவிச்ச ஒரு கஷ்டத்தை என் பொண்ணோ என் பையனோ அனுபவிக்க கூடாது. ஆண்டவர் அது ஒன்று தான் விரும்புகிறார். ஸோ இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க வார்த்தை என்ன அப்படின்னா, அசட்டை பண்ணப்படுறதுனால வருகிற நிந்தனைகள், த ஸ்கான் ஆஃப் நெக்லிஜென்ஸ், அதாவது ஒரு ரிஜெக்ஷன், இன்டிஃபரன்ஸ். நம்மளோட வாழ்க்கையில் எப்படியும் ரிஜெக்ஷன் பார்க்காம இங்கே வந்து உட்கார்ந்துருக்க முடியாது. நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் முதல்ல சொல்லவா? நான் முதல்ல சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் சொல்லுங்கள். என்னோடய லைஃப்பில் நான் எங்கெங்கெல்லாம் வந்து ரிஜெக்ஷன் பார்த்தேன் அப்படின்னா நீங்கள் சொல்லணும். அதுக்காக தான் நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓகேவா? என் லைஃப்பில் நான் எங்கே ரிஜெக்ஷன் பார்த்தேன் தெரியுமா? நான் பிறந்த அடுத்த நிமிஷமே ரிஜெக்ஷன் கிடையாது. சொல்கிறேன், நான் இதிலலாம் வந்து ஒரு ஹர்ட் ஆனது அந்த மாதிரி ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னா, நான் பிறந்த உடனே எங்கள் அப்பாட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்களாம். சிரிப்பு தான் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் அப்பாட்ட எடுத்து போய் கொடுக்குறப்போ எங்கள் அப்பா என்னை பார்த்துட்டு என்ன தெரியுமா ஒரு வார்த்தை சொன்னார்? இது என் பொண்ணே இல்லைன்னு சொன்னார். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் அவ்வளோ கருப்பாக இருந்தேன். இது என் பொண்ணே கிடையாது, தூக்கின்னு போங்க அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பா சொன்னார். அதே மாதிரி என்னோடய ஸ்கூல் லைஃப்லையுமே நான் நிறைய இடத்துல ஒதுக்கப்பட்டேன். ஏன் அப்படின்னா நான் கருப்பாக இருக்கேன்ட்டு. என்னோடய பல்லு வந்து நான் அவ்வளோ சீக்கிரமாக வந்து நான் பல்லை காட்டி எங்கேயுமே சிரிக்க மாட்டேன். எல்லோரும் கலாய்ப்பாங்க. என்ன ரொம்ப கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னை என்ன பண்ணுவாங்களாம், அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க, என்னை ரொம்ப கலாய்ப்பாங்க. இப்படிப்பட்ட ரிஜெக்ஷனை வந்து நான் வந்து தொடர்ந்து சின்ன வயசுலேருந்தே வந்து என்னோட பேர் ஸ்வேதானே கூப்பிட மாட்டாங்க யாருமே. அந்த அளவுக்கு வந்து என்னை கூப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு என்னை இக்னோர் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு என்னை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு என்னை ஒதுக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அங்கே ஒரு பிகினை வச்சு ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தார். இது என்னோடய லைஃப்பில் ஒரு ஒன் ஆஃப் த ரிஜெக்ஷன். நிறைய ரிஜெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நானா யாருன்னா கேட்கவா இல்லை நீங்களா சொல்கிறீங்களா? நீங்கள் சொன்னால் தான் எனக்கும் பேச வரும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன ரிஜெக்ஷனை பார்த்துருக்கீங்க? ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு எந்த ஒரு கன்சர்னுமே கிடச்சதே இல்லை அப்படின்னு சொல்கிற சூழ்நிலை. என்னங்க மூஞ்ச பார்க்குறீங்க? யாருமே ரிஜெக்ஷனே பார்க்கலையோ லைஃப்பில்? யாருமே உங்களை அசட்டை பண்ணவே இல்லையா? அசட்டை பண்ணாமல் ஆண்டவங்களை உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டார். நிஜமா சொல்லுங்கள். ஃபேமிலி மூலிமா நிறைய வந்து அசட்டை பண்ணுறது. ஓகே, வேற பேசுங்க. உங்ககிட்ட தான் பேசுகிறேன். சொல்லுங்கள், எதெல்லாம் நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டீங்க? சொல்வீங்களா மாட்டிங்களா? நான் வார்த்தைக்குள்ளே போகணும். சொல்லுங்கம்மா. வரலையா? சரி, அவ்வளோதானா? அப்போ நீங்கள் எல்லாருமே அசட்டை பண்ண படாதவர்கள் அப்படி தானே நான் எடுத்துக்கணும்? அப்படி தானே? ஓகே, லைவ் போயிட்டுருக்கனால ஓகே. அப்போ எத்தனை பேர்லாம் லைஃப்பில் வந்து ரொம்ப ரிஜெக்ஷனை பார்த்துருக்கீங்க? இது போதும் எனக்கு. எத்தனை பேர் வந்து நிறைய பேரால் அசட்டை பண்ணப்பட்டிருக்கீங்க? ஆமென். நம்மளோட ஆண்டவரும் ஒரு இடத்துல அசட்டை பண்ணப்பட்டார். அதுதான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு இன்சிடெண்ட். ஆண்டவர் எங்கே வந்து அந்த உணர்வை வந்து உணர்ந்தார். அதுக்கு ஒரு கம்பேரிசனாக என்ன இன்சிடென்ட் வந்து நம்ம பார்ப்போம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். இது என்ன இன்சிடென்ட் அப்படின்னா, டியூரிங் இஸ் agony in Gethsemane, ஆண்டவர் வந்து ஒரு டீப் ஃபார்ம் ஆஃப் ஸ்கானை வந்து ஃபேஸ் பண்றார். அதுதான் என்னன்னா, அடுத்த வசனம் போடுங்க. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? ஆமென். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் மரித்து போக போறார். ஆமா தானே? அந்த நிமிஷம் மரித்து போக போறாரு. ஸோ கெத்செமேன்ல போயிட்டு அவர் பிதாவின் இடத்துல ஜெபிக்க போறாரு. அப்ப இங்க இருக்கிறவங்கள என்ன சொல்றாரு அவர் சீஷர்களிடத்துல? பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? அதாவது அதுக்கு முன்னாடி வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ஜெபம் பண்ண சொல்லியிருப்பாங்க, விழித்திருக்க சொல்லியிருப்பாங்க. ஆனா சீஷர்கள் என்ன பண்ணாங்க?
இங்கே தான் ஆண்டவர் ஒரு நெக்லிஜென்ஸை ஆண்டவர் ஃபேஸ் பண்ணுறாரு. அவங்களோட இன்னர் சர்க்கிள்லேயே அவரோட பெயினை யாருமே என்ன பண்ணலை, புரிஞ்சுக்கவே இல்லை. ரொம்ப அலட்சியமாக இருந்துட்டாங்க. ஆண்டவர் அசட்டை பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, அவர் மறிக்க போகிறாருன்றதை அவங்க உணராமல் இருந்தாங்க. சீஷர்கள் எல்லாமே உணராமல் என்ன பண்ணிட்டாங்களாம், தூங்கிட்டாங்க. ஆமாம் தானே, தூங்கிட்டாங்களா? நான் தப்பாக சொல்கிறேன்னா என் மூஞ்ச ரொம்ப ஒரு மாதிரி குருன்னு பார்க்காதீங்க. ஆமேன் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்களா, விழித்து இருக்கல. ஆண்டவர் மறித்து போகிறத உணராமல் என்ன பண்ணிட்டாங்க, விழித்து இல்லாமல் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு நிந்தனையை ஃபேஸ் பண்ணுறார். ஒரு 3 times பார்க்குறாரு. ஆனாலும் அந்த டைம் ஆண்டவர் என்ன திரும்ப பண்ணார், அதை குறித்து நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது கூட ஒரு கம்பேரிசன், அப்படியே நான் சிமிலாரிட்டி என்ன, டிஃப்ரென்ஸ் என்ன, அது எல்லாத்தையுமே நான் அப்படியே சொல்கிறேன். இது கூட ஆண்டவர் எனக்கு காட்டின ஒரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, எல்லாரும் திருப்பி கொள்ளலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம், இது அப்படியே ஒரு சைடு வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30 முதல் 37 வசனங்கள் இப்போ மாறி நம்ம ஃபுல்லாக வாசிப்போம். இயேசு பிரயத்திரமாக, ஆமென், ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். ஆமென். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றீராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஆமென். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமா ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். ஓகே, போதும். இங்கே நான் இப்போ யாரை குறித்து பேச போகிறேன் அப்படின்னா, நல்ல சமாரியனை குறித்து நான் பேச வரல, அந்த காயப்பட்ட மனுஷனை குறித்து நான் பேச வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பிதாவின் இடத்துல அவர் மரித்து போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, ஜெபிக்க போகிறாரு. அவர் இன்னர் சரௌண்டிங் யார், சீஷர்கள் இடத்துல விழித்திருக்க சொன்னார். அவங்க விழித்திருக்கல. ஓகேவா? ஆண்டவர் ஃபீல் பண்ணி சொல்கிறார், 1 மணி நேரம் கூட நீங்கள் எனக்காக விழித்திருக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பெயினை ஃபீல் பண்ணுறார். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த காயப்பட்ட மனுஷன் 30ஆம் வசனம் போடுங்களேன். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்ட அந்த ஒரு காயப்பட்ட மனுஷனை யாரெல்லாம் பார்க்குறா? லேவியர்கள் பார்க்குறாங்க, ஆசாரியர்கள் பார்க்குறாங்க. இது ரெண்டும் அதில் மென்ஷன் ஆயிருக்கு இல்லையா? ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் என்ன ஒரு நியாயப்பிரமாணம் இருந்திருக்கும்? கண்டிப்பாக லவ் யுவர் நெய்பர்னு ஒரு பிரமாணம் இருந்திருக்குமா? இருந்திருக்கும். அப்படி இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போனாங்க. அங்கே என்ன பண்ணிட்டாங்க, அவனை அசட்டை பண்ணிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல அவர் அசட்டை பண்ணது யாரு? அசட்டை பண்ண அலட்சியமாக இருந்தது சொல்லலாம். அலட்சியமாக இருந்தது யார்? பேதுரு. அதில் மென்ஷன் ஆயிருக்கு, பேதுரு, யாக்கோபு, அப்புறம் யோவான். இந்த 3 பேர் என்ன பண்ணாங்க, விழித்து இல்லாமல் தூங்கிட்டாங்க. இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிற அவங்களே, ஆசாரியர்கள் லேவியர்களும் உணராமல் என்ன பண்ணிட்டாங்க, அசால்ட்டாக அலட்சியமாக என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. இதில் நடக்கிற ஒரு அதாவது நிந்தனை என்ன அப்படின்னா, ஆண்டவர் இங்கே ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காரு. என்ன, நீ எனக்காக ஜெபி, நான் போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, ப்ரேயரே பண்ணலை. ஸோ அவர் வச்ச ரிக்வெஸ்ட், அதாவது ஸ்ரீஷர்களுக்கு ஆண்டவர் யார், ஒரு மாஸ்டர், ஒரு தேவன், ஒரு இயேசு கிறிஸ்துன்றப்போ அவங்க என்ன பண்ணல, அதை அலட்சியமாக பார்த்ததுனால, அங்கே அந்த இக்னோரன்ஸ் வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, அவரோட பேச்சை கேட்கல. இந்த இடத்துல ஒரு மர்சிக்காக எதிர்பார்த்திருக்கிற அந்த வவுண்டட் மேனை யார் கவனிக்கல, ஆசாரியர்களும் லேவியர்களும் கவனிக்கல. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல இருந்தா சொல்லுங்களேன். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன பண்ணார், அவர் சொல்லிட்டு போனாரு, இவங்க தூங்கிட்டாங்கல்ல, நீங்கள் தூங்காதீங்க. ஹல்லேலூயா. சிரிக்கிறீங்க ஒரு சில பேர். தூங்குறவங்களும் ஹல்லேலூயா சொல்லுங்க. குட். தூங்காதவங்களாம் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஓகே,
ஆண்டவர் வந்து இவங்க தூங்கிட்டாங்க தானே. இப்போது நான் வந்து பியூலாட்டி ஸ்னேகாக்கிட்டையும் நான் இப்படி போயிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் முழிச்சிட்டு மட்டும் இருங்க, எனக்காக இதை செஞ்சு மட்டும் வைங்க நான் சொல்லிட்டு போயிட்டு அவங்க செஞ்சு வைக்காமல் போயிட்டாங்கன்னா எனக்கு வரும் பாருங்க கோவம் 2 பேர் மேலேயும். முறைப்பேன் பாருங்க, அவங்கள பார்க்குறப்பெல்லாம் முறைப்பேன். சொன்ன செஞ்சியாலா அப்படின்னு பார்ப்பான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்கள வெறுத்தாரா? அவங்கள அன்பு செலுத்தாமல் இருந்தாரா? அப்பவும் ஆண்டவர் அன்பு செலுத்தினார். அப்பவும் ஆண்டவர் அவங்க எவ்வளோ அலட்சியமாக இருந்தாலும் சரி, அவங்க உணராமல் இருக்கிறாங்க, அவ்வளோதான், என் பிள்ளை உணராமல் இருக்குது அவ்வளோதான் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரா? அவர் பிதாவின் இடத்துல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணார். 2 டைம்ஸ் இங்கே வந்து பார்த்தாரு. அப்போ கூட அவர் அங்கேயே உட்கார்ந்து அழுவல, ரொம்ப கஷ்டப்படல. அவர் என்ன பண்ணாரு? அப்பவும் நீங்கள் வீழ்த்திருக்க கூடாதான்னு சொல்லிட்டு திருப்பி எங்கே போகிறார்? அவர் பிதாவின் இடத்துல தான் போகிறாரு. அங்கே உட்கார்ந்து என்ன பண்ணலை? ஃபீல் பண்ணவே இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம இன்னைக்கு. அதுதான் ஆண்டவரை போல இருக்கணும். ஆமென். சீஷர்களை போல இருக்கணும்னு சொல்லாமல் ஆண்டவரை போல இருங்க, இயேசு கிறிஸ்துவை போல இருங்க. அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கார். இந்த ஒரு பாட்டு, சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். சொல்லுங்களேன், சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். மரணத்தின் வல்லமைகள் தெரிப்பட்டு போகுதே, பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே. சொல்லுங்க, மரணத்தின் வல்லமைகள் தெரிப்பட்டு போகுதே, பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே அவர் நாமத்துல. ஆமென். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். கரங்களை அசைத்து, சிலுவையில் இயேசு அவர் ஜெயித்திட்டார். யாருக்காக? எனக்காக. சொல்லுங்க, எனக்காக. கையை வச்சு சொல்ல மாட்டீங்களே, கை கொடுக்கல ஆண்டவர், எனக்காக. எல்லாரும் சொல்றவரு கொடுக்க மாட்டேன், எனக்காக தான் ஆண்டவர் சிலுவையில் மரிச்சார். எனக்காக தான், என்னோட பாவங்கள் யாவற்றுக்காகவும் தான், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணுன்றதுக்காக தான், எனக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவர் சிலுவையில் மரிச்சார். எப்பவுமே யோசிச்சுக்கோங்க, எல்லாருக்காகவும் யோசிக்கிறப்போ அது ஒரு விதமான ஃபீல், ஆனால் எனக்காக அப்படின்னு யோசிக்கிறப்போ அது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல். அப்போ எப்போவுமே வந்து இந்த ஒரு 40 நாள் நம்ம கடந்து போகிற அந்த நேரத்தில் எனக்காக நீங்கள் டெய்லி சொல்லுங்களேன். அந்த உணர்தல் வேறு மாதிரி. சீஷர்கள் தான் உணராமல் இருந்தாங்க அந்த நிமிஷம். இன்றைக்கி நம்ம உணரணும். நம்ம உணர்றதுக்காக தான் ஆண்டவர் நம்மளுக்காக தான் பண்ணியிருக்காருல்ல. அப்போ நம்ம அந்த உணர்தல் நம்மளுக்குள்ளே இருக்கணும். டைம் இருக்குல்ல, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நான் இது எடுத்துகிட்டு வந்தேன், சரி பார்ப்போம். நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் நான் வந்து தாவீதை குறித்து வந்து நான் எடுத்தேன். என்ன அப்படின்னா, எடுத்து வாசிப்போமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு இன்சிடெண்ட்டை குறித்து நான் சொல்கிறேன். ஆண்டவர் இன்னொரு நிந்தனையை வந்து ஃபேஸ் பண்ணார். என்ன அப்படின்னா, சிலுவையில் அறையறதுக்கு முன்பாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து மக்களுக்குள்ளே நடந்துச்சுல. அது என்னது? யாருக்கும்? பிலாத்துக்கு முன்பாக பரபாசியும் ஏசு கிறிஸ்துவையும் நிற்க வச்சு அங்கே மக்கள் இடத்துல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சாங்க இல்லையா? அந்த இடத்துல இப்போ ஏசு யாரு? இப்போ ஏசு இங்கே நிற்கிறார். ஏசு யாரு? நம்மளை ரட்சிக்க வந்தவர், இந்த உலகத்தை சேவ் பண்ண வந்தவர். இந்த சைடு பரபாஸ் யாரு? ஒரு கிரிமினல். ஆமாம் தானே? இப்போது இந்த ஒரு இன்சிடென்ட் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்சிடெண்ட்டை நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து கம்பேரிசன் பண்ணி காட்டுறேன். இதுக்கு ஈடாக கம்பேரிசன் பண்ண முடியாது, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். டக்குன்னு எடுத்து வாசிங்க பார்ப்போம்.
சத்தமா வாசிங்க. இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமா 18 நீங்க கரெக்டா தான் வாசிக்கிறீங்க, டிஸ்ப்ளே தப்பா பண்றான். 18 சகோதரர் சுகமா இருக்கிறார்களா என்று விசாரித்து அவரிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். ஓகே, இது வந்து யார் இடத்துல சொல்றா? சொல்றவங்களுக்கு ஒரு gift. பைபிள் பார்க்காம சொல்லுங்க. உடனே கண்டு பைபிள்ல போயிடுது. ஈசா யாரு? தாவீதோடைய அப்பா. தாவீதோடைய அப்பா யார்கிட்ட சொல்றாரு? அப்படிதான் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பேன். தாவீது இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு சைடு வந்து இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தருக்கும் என்ன ஆயிட்டு இருக்காங்க, ஒரு போர் போயிட்டு இருக்கு. அப்ப வந்து ஈசாய் வந்து என்ன சொல்றாரு தாவீது இடத்துல, 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமா இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். ஓகே, இப்போ தாவீது என்ன பண்றான்? 10 அப்பங்கள் சம்திங் ஒரு வசனம் இருக்கும், இருக்கான்னு பாருங்க. சரி, ஓகே, விட்டுருங்க அதை. இப்போ வந்து அதுக்கு மேலே இருக்க வசனம் வாசிங்களேன். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த, இப்போ இங்க என்ன மென்ஷன் பண்றாரு? உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரனிடத்தில் ஓட்டமாய் போய். இப்போ எங்க போக சொல்றாரு? சகோதரனிடத்துல போக சொல்றாரு. வேற எங்கேயும் போக சொல்லுவாங்க அப்பா. எங்க போக சொல்றாரு? சகோதரனிடத்துல போயிட்டு நீ நான் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு அங்க எல்லாத்தையும் பார்த்து விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ தாவீது வந்து போறாரு. வசனம் எங்கன்னா 28 எடுத்து வாசிங்க பார்ப்போம். 20 மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? அப்படியே இருங்க. ஓகே, இப்போ தாவீதோடைய அண்ணக்காரன் என்ன பண்றாங்க அப்படின்னா, எலியாபு நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்ற ஒரு கொஸ்டினை கேட்கிறார். ஏன் இந்த ஒரு கொஸ்டின்ல ஒரு அசட்டை வந்து இருக்கு. இப்படி எலியா ஒரு விதமா அசட்டை பண்ணா, பெலிஸ்தர் ஒரு விதமா வந்து அசட்டை பண்ணா. நான் ரெண்டுத்தையும் காட்டுறேன். எலியாப் என்ன பண்றான் அப்படின்னா, தாவீது அவன் என்ன ஒரு சின்ன பிள்ளையா இருப்பானா? கரெக்டா இளையவன் தானே போட்டிருக்கு, இளைஞன்னு சொல்லிட்டு சம்திங் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் வந்து சின்ன பையன். நீ எதுக்கு இங்க வந்த? அங்க இருக்க ஆடுகள்லாம் வந்து நீ பார்க்காம விட்டுட்டியே. அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா, நீ ஆடு மேய்க்கிறவன், நீ எதுக்கு இங்க வந்த? இங்க போர் நடந்துட்டு இருக்கு, இங்க நீ என்ன பண்ற? அடுத்தது, யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? யுத்தத்தை பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்று அவன் வந்து என்ன பண்றான், அந்த இடத்துல சொல்லாம சொல்றான். நீ எதுக்கு இங்க வந்த? கிளம்பு. இக்னோர் பண்றான், ரிஜெக்ட் பண்றான். இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், நீ கிளம்புந்து அப்படியே வந்து என்னது இன்டெரக்டா வந்து சொல்றான். என்ன அந்த வசனத்துல, நீ இங்கே வந்தது என்ன? அதுக்கு வந்து தாவீது என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அடுத்த வசனம், அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொன்னிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். அப்படியே இருங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, எலியாப் வந்து கொஸ்டின் கேட்டான், இக்னோர் பண்றான். ஆனா தாவீது வந்து கொஞ்சம் பெருசா எடுத்துக்காம முகாந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். ஸோ இந்த இடத்துல எலியாப் மூலியமா தாவீது ஒரு இக்னோரன்ஸை வந்து ஃபேஸ் பண்றான். நான் இப்போ பேசி கொண்டு இருக்குது இக்னோர் பத்தி. இக்னோர்னா தமிழ் என்ன கரெக்டான வார்த்தை? சரி, தள்ளப்படுறதுன்னு வச்சுக்கோங்க, ஒதுக்குகிறது. ஓகேவா? அந்த இக்னோர் பண்றது. இந்த இடத்துல வாங்க. இப்போ இந்த இடத்துல ஆண்டவரை யார் இக்னோர் பண்றா? அங்க இருக்க மக்கள். கரெக்ட் தானே? அவங்களோட ஃபோக்கஸ் யாரா இருந்தது? பரபாசை எப்படின்னா வந்து வெளியே கொண்டு வந்துடணும், காப்பாத்திரணும். இயேசு என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டு இக்னோர் பண்ணிட்டாங்க. அவரை சுத்தமா ஒரு பொருட்டா கூட என்னமா அந்த இடத்துல என்ன பண்ணாங்க? இக்னோர் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல தாவீது எலியாப் அப்படிதான் பண்ணார். அப்ப இதுல இருக்கிற நிந்தனை என்ன அப்படின்னா, அவங்க நம்மளோட சேவியரை சூஸ் பண்ணாம ஒரு கிரிமினலை சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது பார்ப்போமா? வசனம் எடுத்துக்கலாம். 42. ஆமென், ஆமென், ஆமென். இப்போ ரெண்டாவது அசட்டை வந்து எங்க ஃபேஸ் பண்றாரு தாவீது? பெலிஸ்தர் இடத்துல வந்து
ஃபேஸ் பண்றார். தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமா இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணான். யாரு? பெலிஸ்தர் என்ன பண்ணிட்டான்? இப்பதான் அவங்க பிரதர்ஸ், அவங்களோட சகோதரர்கள் வந்து அசட்டை பண்ணிப்பட்டாங்க, இக்னோர் பண்ணாங்க. அடுத்த ஒரு இடத்துல பெலிஸ்தன். அடுத்த வசனம் அப்படியே தொடர்ந்து வாசிங்களேன். 45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தர் நாமத்தில் என்னிடத்தில் வருகிறேன். ஆமா, இப்ப இங்க தாவீதுடைய பதில் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சூப்பரா இருந்தது, அப்படி நச்சு நடிக்கிற மாதிரி. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்துல வந்த, ஆனா நான் எப்படி வந்த தெரியுமா? நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அவன் வேற எது கொண்டு வரல, அவரோட நாமத்தை கொண்டு. நீ என்ன வேணா அசட்டை பண்ணிப்போ, என்னுடைய ஃபோக்கஸ் அவரு, என்னுடைய கோல் அவரு. அவன் நீ கிடையாது, உன்னெல்லாம் நான் பொருட்டாவே என்னல, என்னுடைய கோல் அவரு, என்னுடைய ஃபோக்கஸ் அவரு. இந்த இடத்துலயும் நான் சொல்றது என்ன தெரியுமா? 3 விஷயம் வந்து கத்துக்கணும். இப்படி ஒரு அசட்டை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்படி ஒரு இக்னோரன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா, முதல்ல நம்மளோட வாயை அப்படியே வாயில கை வைங்க. கரெக்டா வச்சாங்க, ஜிப் போட்டுருங்க. அவ்வளவுதான். நம்மள அசட்டை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்துடணும். ஏன்னா 2 இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அங்க எப்படி இருந்தாரு? சொன்னாரா? எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பவர்ஃபுல்லான தேவன் அவர், கரெக்ட் தானே? அவர் என்ன பண்ணாரு? மனுஷங்க அவர் செய்த அதிசயம் அற்புதம் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க அந்த நிமிஷம், கரெக்ட் தானே? அவங்களோட இது பார்வை எங்க இருந்தது, அவங்களோட நோக்கம் எங்க இருந்ததுன்னா பரபாசை விடுவிக்கணும், அவரை எப்படின்னா சிலுவையில் அறையணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சார் சொல்லவா வேணும்? அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். ஆனா அந்த நிமிஷம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க? அவர் செய்த அதிசயம் அற்புதம் எல்லாத்தையுமே, அவங்களுக்காக செஞ்ச எல்லாத்தையுமே மறந்துட்டு ஆண்டவரை இக்னோர் பண்ணாங்க. இந்த சைடு அதே போலதான். தாவீதை வந்து ரொம்ப ஒரு ஸ்மாலா, ரொம்ப சின்ன பையனா எண்ணப்பட்டான். ஆனா அங்கேயும் அவன் சொல்ற ஒரே பதில், என்ன நீ என்ன அசட்டை பண்ற, அவ்வளவுதான் உனக்கு, நான் அவ்வளவுதான், நான் சின்ன பையன் நினைச்சியா, நான் எப்படி பண்ணுவேன் தெரியுமா, நான் எப்படி சண்டை போட தெரியுமா, அப்படி கேட்கல அவன். அந்த வசனத்தை போடுங்களேன். நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். அவனுடைய பதில் இதுவாக தான் இருந்தது. ஒன்று, பேசாம வந்துருங்க, இல்லைன்னா அவரோட நாமத்தை சொல்லிட்டு வந்துருங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன் சொல்லுங்களேன். ஸோ முதலாவது எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. உங்களுடைய யோர் செல்ஃப் நீங்கள் எக்ஸ்பிளைனே பண்ணாதீங்க. அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல வேண்டியது சைலன்ஸ். அதுதான் ஒரு கிரேட்டஸ்ட் வெப்பன் நம்மளுக்கு, சைலன்ஸ். 2வது என்ன அப்படின்னா, தாவீது இந்த பெலிஸ்தர் இடத்துல வர்றதுக்கு முன்னாடி ஒரு அசட்டை பண்ணப்பட்டான். யார் மூலியமா? எலியாப் மூலியமா. அந்த நிமிஷம் அவன் எலியாப்பை பார்த்துருந்தா, அந்த நொடி அவன் நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கலாம்? அவன் போயிருக்கலாம். ஏன்னா இங்கே யாருமே நான் பொருட்டாவே என்னல, நான் ரொம்ப அசட்டை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த நிமிஷம் அவன் கிளம்பியிருக்கலாமா தானே? ஆனால் அவனோட நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா, ஏசு நாமத்தை கொண்டு நான் வந்திருக்கேன், இஸ்ரவேல் மக்களை நான் சேவ் பண்ணணும் தான் அவன் வந்தான். என்னோட நோக்கம் எங்கவா இருந்தது? தாவீதோட நோக்கம் எங்கவா இருந்தது? பீப்புள் எப்படின்னா சேவ் பண்ணிடணும். அவன் பார்த்துருந்தா அவன் முடிஞ்சிருக்குமா? அவனால் சேவ் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்குமா? கண்டிப்பாக. அவனோட உருவத்தை இப்போ என்னோட உருவத்தை பார்த்து நான் இவ்வளோ பெரிய மனுஷன் அடுப்பேன்னு கேட்டு நான் தவறதுன்னு ஓடிடுவேன் பின்னாடி. ஆனால் அவன் அதை யோசிக்கவே இல்லை. பாருங்களேன், அவனுக்குள்ளே இருந்த, அவனுக்கு நோக்கமாக இருந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்தான். ஆமென். ஸோ 2வது நம்மளோட ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்றது ரொம்ப ரொம்ப மெயின். நம்மளை நெக்லேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பீப்புள் இடத்துல உங்களோட நோக்கம் இருக்கக்கூடாது, உங்களோட ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது. நம்மளுடைய நோக்கம், நம்மளோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னா அவரிடத்துல மாத்திரதான் இருக்கும். ஆமென். 3வதா இதை சொல்ல வந்தது, நம்ம ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அப்படின்னா, ஏன்னா அவர் நிறைய அனுபவிச்சிட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் நம்மளுக்காக நிறைய அனுபவிச்சிட்டார், நிறைய அனுபவிச்சிட்டார். அதே என் மகள் அனுபவிக்கக்கூடாது. ஆமென். நிறைய மனுஷங்க என்ன பேசினது போதும், அதே என் மகள் ஃபேஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் உங்களை பிக் பண்ணி, இப்போ பியூலா மேம் இருக்கிறாங்கன்னா அவங்களோட சரௌண்டிங்கில் ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு ஆடை,
அந்த ஒரு ஆடை, ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ண அந்த ஒரு ஆடை ஆண்டவர் அழகாக தூக்கிட்டு வந்து அவர் சமூகத்தில் வைக்கிறார். அதே போல தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும். ஆமென். நிறைய ரிஜெக்ஷன் நீங்கள் பார்த்துருந்தாலும் ஆண்டவர் உங்களை பிக் பண்ணி ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணுறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, அப்பா பிதாவானவரும் அப்படிதான். The Jesus Christ who neglected by people to be our shepherd, to be our shepherd. அசட்டை பண்ணப்பட்டவரை தான் ஆண்டவர், அதாவது பிதாவானவர் நம்மளுக்கு ஒரு மெய்ப்பரா. ஆமென். அதே போலதான் எவ்வளோ நம்மளை அசட்டை பண்ணாலும் பரவாயில்லைங்க, நான் சொல்றேன், எவ்வளோ நம்மளை ரிஜெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, எவ்வளோ நம்மளை இக்னோர் பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு மேல அன்கன்சர்னாவே இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சரியான நேரத்துல சரியான இடத்துல நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கார். ஆமென். நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கார். நம்ம ரொம்ப நெக்லெக்டடா ஃபீல் பண்ணாலும் God will exalt in His glory. இக்னோரன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. The greatest weapons we have, silence and faith. வசனம் இப்படி சொல்லுகிறது, a faithful man will abound with blessings. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் அசட்டை பண்ணப்பட்டாலும் பரவாயில்ல, அவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பரிபூர்ணமாக தான் இருக்கும். ஆமென். எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே. வசனம், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அந்த அன்பு நம்மளோட தேவனிடத்திலிருந்து மாத்திரமே நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். அநாதி தேவனே நம்மளுக்கு அடைக்கலும், அவரோட நித்திய புயங்களே நம்மளுக்கு ஆதாரமா இருக்கு. அவர் நம்மளை மறுபடியும் தேற்ற வல்லவரா இருக்கார். 4 திசைகள் அடைபட்டாலுங்க, 4 திசைகள் அடைபட்டாலும் ஆண்டவரை நம்ம நோக்கணும். நம்மளுடைய நோக்கம் ஆண்டவரா இருக்கணும். நம்மளுடைய நோக்கம் ஆண்டவரா இருக்கணும். வேற அந்த 4 திசை குறித்து நம்ம இருக்கவே கூடாது. ஓ, எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே, தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே. பாவத்துக்கு மறித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே நீர் சிலுவையில் சுமந்தீரே. அமதான பாவத்துக்கு நான் நீதிக்கு பிழைக்க, அப்பா என்னோட பாவம் எல்லாமே நீங்க சிலுவையில சுமந்துட்டீங்கப்பா. அப்படியே உணர்ந்து அப்படியே உணர்ந்து சுமந்தீரே இயேசுவே, நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர், என் மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர். கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன். அப்பா, எவ்வளவு ரிஜெக்ஷனை பார்த்தாலும் நீங்க அவ்வளவு பார்த்து கொண்டு வந்த தேவன் தான் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேவன் என் கூட இருக்கிறப்போ ஆண்டவரே, என்னுடைய நோக்கம் உம்மை மாத்திரம் இருக்கும். என்னோட வாழ்நாள் முழுவதும் நான் உங்களை மாத்திரம் ஆராதித்து கொண்டிருப்பேன். ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட, பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும்
ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கார். மகளே மகனே, ஆண்டவர் வேற யாரையும் தேர்ந்தெடுக்கல, உன்னை தேர்ந்தெடுத்திருக்கார். நீ எவ்வளவு ரிஜெக்ஷனை பார்த்திருக்கலாம், நீ எவ்வளவு இக்னரன்ஸை பார்த்திருக்கலாம், நீ எவ்வளவு அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கார். உன்னை கொண்டு வச்சிருக்கிற திட்டங்கள் அநேகமா இருக்கிறது. உன்னை கொண்டு வச்சிருக்கிற திட்டங்கள் அதிகமா இருக்கிறது. நீ பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நீ என்ன நோக்குவியா? நீ என்ன நோக்குவியா? கரங்களை உயர்த்தி ஆரா